சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாதே. சரி. அதே முறையில தான் நீ பேசணும். சரி. அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துறாதே. சரி. ரொம்ப நெருக்கடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்துரு, நான் குறுக்க வந்து சமாளிச்சுக்கிறேன். சரி. மாணிக்கம், உன்னை விட அந்த பாய முத்து அழகிலே ஆகட்டும் பணத்திலே ஆகட்டும் ஒசந்தவை இல்லை, அதை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. சரி. மாணிக்கம், எப்பவும் நீ பின்னாடி தைரியமா நில்லு, நினைச்சதை நினைச்சபடி முடிச்சு காட்டுறேன். சரி 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 சரி, இந்த வார்த்தையை நீ எப்பவும் மறக்காத, சரியா? சரி சரி சரி. வாங்க தம்பி வாங்க. வணக்கம். உட்காருங்க. காபி சாப்பிடலாம்? பரவாயில்ல. பொண்ண வந்து எல்லா விவரமும் சொன்னாரு. ஏதோ கல்யாண செலவுக்காக உங்க சொத்து மேல இன்னும் கொஞ்சம் கடன் வேணும்னு சொன்னீங்க. பெரிய சொத்து, பயப்படாம கொடுங்க. உங்களால நல்ல காரியம் நடந்ததா இருக்கட்டும். நல்லா நடக்கட்டும். ஆனா உங்க நன்மைக்காக ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க. மேல மேல ஒரு சொத்து மேல கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா நாளைக்கு வட்டி மேல வட்டி ஏறி அந்த சொத்தை மூழ்கிடும். அது உங்களுக்கு நல்லது இல்ல, எனக்கும் கெட்ட பேரு. அதனால அந்த சொத்தை விக்கிற அபிப்பிராயம் இருந்தா சொல்லுங்க. நான் அப்படி சொல்லாங்க, நான் தாங்க மாட்டேன். இந்த மரம மண்ணுல கொடி கட்டி ஆண்டாங்களே எங்க பாட்டம் போட்டேன், அவங்க சொத்து இது. எங்க பாட்டனுக்கு எங்க அப்பன் ஒரே மகன், எங்க அப்பனுக்கு நான் ஒரே மகன், இப்ப எனக்கும் ஒரே மகன். இப்படி வாழையடி வாழையா வாரிசு அனுபவிச்சுட்டு வர சொத்து, இதை அழிக்க எனக்கு உரிமையே கிடையாது. இதை விட ஏன் உயிரை கேளுங்க, தாராளமா கொடுக்குறேன். என்ன மன்னிச்சிருக்கேன். உங்க மனசு இவ்வளவு வேதனைப்படுங்க நான் நினைக்கவே இல்லை. ஒண்ணு சொல்றேன். மணிக்கம் ஏப்பா. ஏ மாமா, நான் தான் கேட்கிறேன், சிவலிங்க தேவை இன்னைக்கு பணக்காரனானது யாரால? லட்ச லட்சமா சீரும் சீரனும் செஞ்சீங்க, பணத்தை அள்ளி அள்ளி கொட்டுனீங்க. அவன் நன்றி உள்ளவன் ஆயிருந்தா காரணா காசு உங்ககிட்ட கேட்கலாமா? ஒருத்தன் புரியாத பையன், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமா? சரி விடுங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்களோ சொத்தை விற்க போறதில்ல, மாணிக்கமோ கடன் கொடுக்க போறதில்ல. முடிவு அப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. இல்ல இல்ல, நான் சொல்றேன் வழி. வள்ளி காலில் விழுந்து அவளை கட்டிக்க நம்ம ஊர்ல வேற நல்ல மாப்பிள்ளையா இல்லாம போயிட்டா. நல்லா கேட்ட பொண்ணா சரியா? பொண்ண சொல்றதுல நல்ல கருத்து இருக்கு. நீங்க தான் சிந்திச்சு பார்த்து ஒரு நல்ல முடிவு. மாமா கோஷிட்டாலும் சரி, நான் சொல்றேன், அந்த நன்றி கட்ட குடும்பத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். முத்து முகத்திலையும் அவங்க அப்ப முகத்திலையும் கரிய பூசணும். அதுக்கு ஒரே வழி, பணத்திலையும் குணத்திலையும் சிறப்பா இருக்கிற நம்ம மாணிக்கத்துக்கு வள்ளிய கட்டி வைக்கிறதா. மாமா, என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பிடிக்க உங்களை யாரும் இங்க கூப்பிடல. 2 பேரும் போய் வேற வேலை இருந்தா பாருங்க. உன்னால என் மானம் போச்சு. ஒரு சின்ன பொண்ணு இவளை வாய் கொடுக்கா பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு என்ன தலைவதியா? பேச்ச கேட்டு வந்த முட்டாள்தனத்துக்கு எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. மாணிக்கம், நம்ம போற வழி தப்புடா. 1000 தான் இருந்தாலும் மாணிக்க நம்ம ஜாதிக்காரனை தவிர நம்ம ரத்தத்தோட கலந்த உறவுக்காரன் பாரு. அதனால பணத்தை வச்சு நம்மகிட்ட விளையாடுறாங்க. நீ இப்ப ஊருக்குள்ள போய் நாளைக்கு இந்த வீட்டுல வள்ளிக்கு முத்துக்கு நிச்சயதார்த்தம். அதனால நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து குழந்தைகளை ஆசீர்வதிக்கணும். நான் கேட்டுக்கிட்டு கூட்டிட்டு வா. மாமா, நான் சொன்னபடி செய் போ. எங்க இந்த சம்பந்திய காணா? அதான் நானே இங்க இருக்கிறேன். அப்புறம் என்ன? அரே முத்துவா, இது கல்யாணம் இல்லப்பா, நிச்சயதார்த்தம். மாப்பிள்ளை இருக்கலாம், வரக்கூடாது. தாத்தாய், இது என்ன பிரத்யார விட்டு விசேஷமா? தாய் மாமன் விட்டு சமாச்சாரம். நான் இங்க வந்து வேலை விட்டு செய்யலன்னா மாமனுக்கு கோவம் வந்துடும். பத்திச்சாலி மாப்பிள்ளை போட்டான் ஒரு போடு. பெரியயா, இவன் கல்யாணத்துக்கு வேலை செய்ய வரல. என் பொண்ணு வள்ளிய பார்க்காம அவனால இருக்க முடியாது. அம்மா, நம்மள ஒண்ணு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நானா இங்க வரல, உங்க மகன் சொல்லி விட்டு தான் நான் இங்க வந்தேன். அத்தான் பொய் சொல்லாதீங்க, அக்கா மலை வரவானான்னு சொல்லிச்சு. நான் தானே விட்டுட்டான்னு சொன்னேன். சின்னப்பன, உனக்கு என்னடா தெரியும்? இது எனக்கு உங்க அக்காவுக்கு உள்ள நயன பாஷடா. அவ வராதேன்னு சொன்னா வான்னு அர்த்தம், எந்த காரியத்தை செய்யாதேன்னு சொன்னா செய்யின்னு அர்த்தம். கள்ளக்காதலின் பரிபாஷையா இது? நல்லா இருக்கு. ஏன்பா புறம்புற? பொறாமையால புழிஞ்சு போறவங்களை ஏமாத்துறதுக்கு நல்ல காதலுக்குள்ள லட்சணங்கள்ல இது ஒண்ணு. ஊருக்கு முன்ன இவன் இங்க வந்துட்டானே. உட்காந்துக்கிறதே. ஓம் கலாம்பரம் விஷ்ணு சசிவல்லம் ஜெகபுஜம் பிரசன்னவனம் தியாய சர்வைக்னோ சாந்தி. ஓம் ஓம் சுகாய நம ஹேந்தாய நம கலாய நம கிருஷ்ணாய மன்புர நமஸ்காரம் பண்ணிக்கிறது. சம்பந்தியாத்துக்காரா 2 பேரும் பேசி முடிச்சிட்டபடி நம்ம வரிசை சீர் சிறப்பு ரொக்கமெல்லாம் வந்துடுத்தான்னு சரிபார்த்து சம்மதம் தெரிவிச்சுட்டா ஒப்பந்த ஓலையை எழுதி முடிச்சு விடலாம். சிவலிங்கத்தை வருவார், நீங்க தான் பார்த்து சம்மதம் சொல்லணும்.
எல்லாம் சரியா இருக்கு. ரூபா 1 லட்சம் ரொக்கமா கொடுக்கறதா பேசினது, அது வந்துட்டா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். மச்சான் கொஞ்சம் உள்ள வரீங்களா? உள்ள எதுக்குப்பா? இல்லாத வழக்கம். ஊர் உரமுறைக்கு முன்னால எல்லாத்தையும் இங்கேயே பேசி முடிவு பண்றதுதான் நல்லது. சரி சரி, பெரிய சொன்ன சரிதான். மச்சான மட்டும் இல்ல, உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். 1 லட்சம் வேணும்னு மச்சான் கேட்டுட்டாரு. இப்போ என் நிலைமை கொஞ்சம் சரியில்லை. திடீர்னு 1 லட்சத்தை பிறட்டுறதும் கஷ்டமா இருக்கு. அதனால மச்சான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்காக நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ தடைப்பட வேண்டாம். எல்லாம் குறிச்ச காலத்துல குறிச்சபடியே நல்லபடியா நடக்கட்டும். சிவலிங்க, சம்பந்தி சொல்றதை கேட்டியா? உன் அபிப்பிராயம் என்ன? இந்த செய்திய இப்பதான் மச்சான் திடீர்னு சொல்றாரு. சொல்லி இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி உள்ள விஷயத்துல மச்சான் மறக்க மாட்டாருங்கிற தைரியத்துல இருந்துட்டேன். என்னப்பா சிவலிங்கம்? இது பண விஷயம். பணத்துக்கு இடையில நூல் ஆடினாலும் உறவு கெடும்னு தர்மம் சொல்லுது. அப்புறம் மச்சான் பிரியம். என்ன மச்சான் திடீர்னு தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? நான் யாரு, எப்படிப்பட்டவங்கிறது இந்த தெற்கு செமக்கே தெரியும். ஏதோ சமய சந்தர்ப்பம் எல்லாருக்கும் ஏற்படணும். அதனால பணத்தை ஒரு காரணமா வச்சு இந்த கல்யாண சடங்கு தள்ளி போடுறதோ அப்புறம் பார்க்கலாங்கிறதோ எனக்கு மான பிரச்சனை, உயிர் பிரச்சனையும் கூட. எதுக்கும் மச்சான் எல்லாத்தையும் எண்ணி பார்த்து பேசுறதா நல்லது. எதை பேசினா நல்லது, எதை பேசினா கெட்டதுன்னு மச்சானை விட எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் பேசுறேன். கல்யாணத்துக்குள்ள இப்படிப்பட்ட விவகாரம் எல்லாம் முடிஞ்சாதான் அது நல்லா முடிஞ்சுதான் அர்த்தம். தாலி கழுத்துல ஏறின பிறகு பார்க்கலாம்னா ஏனோ தானோன்னு போயிடும். தும்ப விட்டுட்டு வார பிடிக்கிற செய்தி மரவங்குளத்துக்கே கேவலம். சிவலிங்கம், வார்த்தை அளந்து பேசு. என்ன விட ஜாதி மரம் எவன் இருக்கா இந்த ஊர்ல? எவனுமே இப்படிப்பட்ட பேச்சு என்கிட்ட பேசினதில்லை. வார்த்தை அளந்து பேசு. மாமா, உங்களை யாருன்னு மறந்துட்டு நேத்து முளைச்ச புது பணக்காரங்க மனம் போறபடி பேச தேவையில்லை. கொஞ்சம் அடக்கமா பேசுறதா நல்லது. உன்னை எல்லாருக்கும் தெரியும். அடக்கமாவே இரு. உனக்கு இதுல வேலை இல்லை. ஏன் இல்ல? இது என் மாமனுடைய மான பிரச்சனை. மரவனுக்கு உயிரை விட மானம் தான் பெருசு. நீ சும்மா என்ன இந்த கூட்டத்துல வந்து சின்ன பையெல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு முத்து, என்னப்பா கலியுக நாரதா, எப்படி இருக்கு உடம்பு? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அப்பா, இங்க என்ன குழப்பம்? வழக்கப்படி நம்ம இனத்துக்குள்ள சாபமா? என்ன நடந்தது? முத்து, நீ பேசாம விட்டு போ. இது என் கல்யாண சமாச்சாரம். இங்க என்ன குழப்பம்னு எனக்கு தெரியணும். தெரியணுமா? அப்ப நில்லு, கவனி. மச்சான், நாம பேசினபடி இப்பவே ₹1,00,000 என் கைக்கு வந்தாங்க. பணம் கைக்கு வரலன்னா கேக்குற உங்க அப்பன்டா, நீ குறுக்க பேசாது. அவர் கேட்கட்டும். கேளுங்க மாமா. பணம் வராதுப்பா. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? முத்து, என்னால அப்ப மகனுக்குள்ள பக வேண்டாம். நான் அவமானப்பட்டேன். சும்மா இருக்க மாமா. அப்பா, புலித்தலையை நாய் மொய்த்தலி இப்படி ஒரு தமிழ் புலவன் பாடி இருக்கான். அடிபட்டு சாக கிடக்கிற புலிய மோந்து பார்க்கிற துணிச்சல் கூட நாய்க்கு வராது. தமிழ் புலவன் மரவனுடைய வீரத்துக்கு காட்டுற மரியாதை. நம்ம இனத்திலேயே மாமா ஒரு புலி. அவர் கண்கலங்கிற மரவனுடைய இனத்துக்கு அவமானம். உங்க அப்பனு மரவன் தாண்டா. இவருக்கு இருக்கிற வீம்பும் வேகமும் எனக்கு இருக்கும்ல. நடந்த கதை பழைய கதை தான். நீயும் தெரிஞ்சுக்க, மத்தவங்களுக்கு கேட்கட்டும். மச்சான், உன் தங்கைய எனக்காக பெண்ணு கேட்க எங்க அப்பா வந்தாரு. அப்ப நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷன், தமிழ் புலவன், மானசன். ஆனா ஏழை. அவரை பார்த்து நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? என் வீட்டுல வந்து பெண்ணு கேட்க வந்துட்டியே, ஏன் அந்தஸ்து என்ன, ஓ அந்தஸ்து என்ன? லட்சாதிபதி வீட்டுல பிச்சைக்கார சம்பந்தம் பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா பதில் சொன்னாரு, ஐயா உங்ககிட்ட பணம் மட்டும்தான் இருக்கு, என்கிட்ட குணம் இருக்கு, படிப்பு இருக்கு, பண்பு இருக்கு, இதுக்கெல்லாம் உன் பணம் ஈடாகுமாயான்னு கேட்டாரு. என்ன பார்த்து யாருமே அப்படி கேட்டதில்ல. எனக்கு ஆத்திரம் வந்துடுச்சு. உடனே எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில ஓடி போடுங்கன்னு கத்துனேன். அதோட அழாத குறையா நாங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போனோம். இவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. உடனே என் தங்கை என் காலில் விழுந்து கதறிச்சு, அண்ணே இந்த கல்யாணம் நடக்காட்டி நான் ஆத்திரிய குளத்தில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே தங்க, அவன் மேல எனக்கு உயிர். அதனால எனக்கு வந்து ஆத்திரத்தில் அடக்கிட்டு உன்னை கூப்பிட்டு. நானும் வந்தேன். அப்புறம் நீ செய்த கொடுமையை சொல்லு. கொடுமை என்னையா? கத்தரிக்கா. என்ன பார்த்து உங்க அப்பன் கேட்ட கேள்வி என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அதனால ஒரு நிபந்தனை போட்டேன். சிவலிங்கம், நீயோ ஏழை, உனக்கு என் பணக்கார தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மனம் ஒப்பல. அதனால முதல்ல உன்னை பணக்காரனாக்கி அப்புறம் உன்னை என் வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிறேன். உனக்கு சம்மதம் தானான்னு கேட்டேன். நானும் சம்மதிச்சேன். நிபந்தனை என்ன யாரு கேட்டேன். கொடுமைக்கு மேல கொடுமையா என்னன்னு கேளுங்க. ஆமா ஐயா, காசு கூட பெறாத உனக்கு என் தங்கச்சியும் பணத்தையும் கொடுக்கறல்ல, அதுக்கு எனக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அதனால எல்லாரும் இருக்கும் போது நீ என் கால விழுந்து கும்பிடுன்னு சொன்னேன். ஒரு நல்ல பெண்ணுடைய வாழ்வு பாழக்கூடாதுன்னு நானும் மண்டிட்டு கும்பிட்டேன். அதோட இந்த பாதி என்ன விடலைய.
இப்படி கும்பிட்ட சரியில்லை. உன் உடம்பு பூரா மண்ணுல படும்படியா விழுந்து கும்பிடுனா நானும் மானத்தை விட்டு கும்பிடு. ஊரு பூரா சிரிச்சுது, என் உள்ளம் கொதிச்சுது. இந்த கேவலத்தை கட்டி எங்க அப்பா என் கூட பேசாமலே இருந்து 10 நாள்ல உயிரை விட்டாரு. தெய்வம் ஒப்புமா? மரவன் நெஞ்ச மறக்குமா? அதுக்காக இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிற? சொல்றேங்க இல்லையா, அந்த வஞ்சத்திலேயே ஏழையா இருந்தனா கருமையா மாறி உன்னை விட இப்ப பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். இந்த வட்டாரத்துல இப்ப எனக்கு மிஞ்சி பணக்காரன் கிடையாதுயா. இப்போ ஓ நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒன்னால ₹1,00,000 பணம் கொடுக்க முடியாதுன்னு தெரியும். அதனாலதான் லட்சம் கேட்டேன். இப்போ உன்னால கொடுக்க முடியல. இப்ப நான் உன் மகனுக்கு ₹1,00,000 தர்றேன், நீ என் காலில் விழுந்து கும்பிடுயா. சிவலிங்கம், கத்தாதையா, இது பண பிரச்சனை இல்லை, என் குடும்ப மான பிரச்சனை, எங்க அப்பனுடைய உயிர் பிரச்சனை. எங்க அப்பன் உயிர் போகும்போது, மகனே ஒன்னால வந்த பைய நீதாண்டா தொடக்கணும், அப்பத்தாண்டா என் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லிட்டு செத்தாரையா. அதனால நீ என் காலில் விழுந்து கும்பிட்டா தான் இந்த கல்யாணம் நடக்கும். பழிக்காரா, சிங்கம் சிங்கம் தாண்டா. நான் கடைசி வரைக்கும் வணங்க முடியா இருந்து வாழ்ந்து வேண்டாம். சாமியே வந்தாலும் சரி, எவருக்கும் தலை வணங்க போறதில்லை. அப்ப மகன் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கடா. தயவு செய்து எல்லாரும் வெளியே போய் முத்து வாடா. செல்லுங்க, வாழ